அப்புறம் சேனல் ஆரம்பிச்சோம். ஆமா, கண்டென்ட் எல்லாம் போட்டோம். ஒண்ணுதான் போட்டோ அடுத்து போட எல்லாரும் கேக்குறாங்க. இப்போ என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம், நீங்க ஏதாச்சும் சொல்லு. பேசலாம். நிறைய விஷயம் யோசிச்சு பேசுறாங்க. மக்களுக்கு தெரியாத நிறைய இருக்கு. தேடி எடுத்துதான் இருக்கும் ஒண்ணு. ஆனா எனக்கு ரீசெண்டா ஒரு சந்தேகம் வச்சிருக்கேன். சரி கேளு. என்னன்னா, கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவ மதம். சரி, அது ஒரு ஆர்ஜின் இருக்கு. அதுக்கு ஒரு கிறிஸ்டியன் ஒருத்தர், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தாரு. அவரு சம்திங் கிறிஸ்துவ மதம்னு ஒண்ணு இருக்கு. இஸ்லாம்ஸ் மதம் அவங்க எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க ஒரே கடவுள் ஒரே கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட்ல வந்துச்சு. ஆனா இது ஹிந்துஸ் மட்டும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். வேரியேஷனே காட்டுது வேற லெவல்ல. அதுக்கு ஆர்ஜின் எங்க இருக்குங்கிறது சரியா தெரியல. அதே சமயம் அதுக்கு மெயின் கார்டு சுப்ரீம் கார்டு ஒண்ணு உண்டுன்னா அதுவும் யாரும் தெரியல. அவங்களுக்குள்ளே கான்ட்ரவர்சி எல்லாம் பண்றாங்க, சிவன்கிறாங்க, விஷ்ணுங்கிறாங்க, அவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சியா இருக்கும். இது ஆர்ஜின் பத்தி உனக்கு எது தெரியும்? சொல்லக்கூடாது. சொல்றேன், பதில் சொல்றேன் ஆனா பேச உள்ள தூக்கி போட்டுருவாங்கடா. பேசுவான், கான்ட்ரவர்சியா போகும், பரவாயில்ல. ஹிந்து மதமா பாத்தீங்கன்னா உனக்கு பிரிட்டிஷ்காரன் தான் உருவாக்கும். 200 ஆண்டுகள் ஆச்சு மதமா பாத்தீங்கன்னா. பிரிட்டிஷ்கார இருக்கு. சொல்றேன், நீ சொல்றதா கேட்டுக்க, தேடிப்பாரு. ஆரம்ப புள்ளின்னு சொன்னீங்கன்னா உனக்கு சிந்து நதி நாகரிகங்களை பற்றிருக்கியா? படிச்சிருப்ப நீ சிந்து நதி நாகரிகம். அதாவது அந்த சிந்து நதிக்கரை ஓரமா வாழ்ந்தவங்க சிந்து நதி நாகரிகம் சொல்லுவாங்க. ஒரு சிவிலைசேஷன், இந்த ஒரு நதியை ஏன்னா அந்த காலத்துல தண்ணி தான் பொருளாதாரம் வாழ்ந்துருப்பாங்க. அப்போ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, சிந்து நதி ஓரத்துல வாழ்ந்தவங்க அது சிந்து நதி நாகரிகம் சொல்றாங்க. அது உனக்கு ஒரு இப்ப தமிழ்நாட்டோட அந்த பெரிய நிலப்பரப்பை வாழ்ந்துருக்காங்க. இதெல்லாம் அதுல அந்த இதுல ஒரு நகரம் மாதிரி இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சென்னை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு. சிந்து நாகரிகத்துல அது ஒரு அந்த மாதிரி ஒரு சிட்டிஸ். இப்ப அதுக்கப்புறம் சிந்து நதி நாகரிகம் அப்புறம் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாரசீகர் வந்தாங்க. ஒரு மன்னன் டைரினோவரஸ். அது அவங்க அவங்க இப்படி படையெடுத்து எல்லைகளை விரிவாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கேரியஸ் பாரசீகர்கள் எல்லைகளை உருவாக்கி சிந்து நதி நாகரிகத்துக்கு வராங்க. சரியா? ஒரு விரிவாக்கம் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அந்த நிலப்பரப்பு அடைகிறாங்க, சிந்து நதி நாகரிகத்துக்கு நிலப்பரப்பு அடைகிறாங்க. அந்த நிலப்பரப்பு வந்தோடனே அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த சா சி எதுனா வாயில வராது. எங்களுக்கு அங்கேயே வேற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு சாசினா வாயில வராது. அவங்களுக்கு இந்த சாசிக்கு போல சாக்கி தான் பேசுவாங்க. அப்ப சிந்து நதி நாகரிகம் அப்படியே மாறல. அதை இவங்க அந்த இதை சிந்துன்னு சொல்றதுக்கு சொல்றாங்க. இதுல இந்த கல்வெட்டுகள் எடுத்திருப்பாங்க. சிந்து நதி நாகரிகம் கட்டையா இருக்கு. இதுதான் பாரசீகர்கள் வர்றாங்க, சிந்துன்னு சொல்ல தரல. அவங்க அது நிலத்தை குறிக்கும் சொல்லு. அது சிந்து மதமே கிடையாது, சிந்துன்னு சொல்றாங்க, உச்சரிப்பு பண்றாங்க. அடுத்து நீ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உனக்கு கிரேக்கர்கள் அலெக்சாண்டர் தான் சிந்து ஹிந்துவா மாறிச்சா. ஹிந்து இண்டோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கிரேக்கர்கள் அலெக்சாண்டர் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு முன்னாடி ஹிந்து இண்டோஸ் ஆக்கிட்டாங்க. அப்புறம் ரோமானியர்கள் அதை இந்தியாவை அப்படி ஆக்கிட்டாங்க. அப்படிதான் இந்தியா பேரு இந்தியாவுக்குள்ள கிடையாது, இல்ல, இதெல்லாம் உருவாக்கப்பட்டதுதான். அதெல்லாம் மொழி மருவி வந்தது. இது அவங்க உருவாக்கம் சொல்ல முடியாது, மருவி வந்தது. அப்போ அந்த பாரசீகர்கள் ஹிந்துன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு 5000 ஆண்டுகளுக்கு பழமையானது அப்படி கிடையாது. இப்ப நீ உருவானதை சொல்லிட்டேன்னா பாரசீகர்கள் தான் அதை ஹிந்துன்னு முதல்ல அடையாளப்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி சொல்லி கிடையாது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தை அவங்க மொழி மருவி ஹிந்து, அப்புறம் கிரேக்கர்கள் இந்தோ இவங்க இந்தியான்னு ஒரு. இதுக்கப்புறம் உனக்கு ஒரு 19ஆம் நூற்றாண்டு ஹிஸ்டரி 1770 அந்த காலகட்டத்தில் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வணிகம் பண்ண வருது. கப்பல் வணிகம் பண்ண வந்தாங்க. அதாவது ஏற்றுமதி ஏலக்காய், கிராம்பு தொழில் ஒரு வியாபார நோக்கத்துக்கு வராங்க. வந்தோன்னு அவங்களுக்கு நல்ல வசதியா போச்சு, எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒரு இங்க வியாபாரம் பண்றாங்க, வணிகம் பண்றாங்க. அப்புறம் இங்க உள்ள தலைவர்கள் அடிமைப்படுத்துறாங்க. அப்புறம் நிலத்தை அறுக்க இந்த மாதிரிலாம் இருக்கு. வழக்கு நண்பர்களும் முதல்ல வேலைக்கு வந்தாங்க, கடையை பிடிச்சாங்க, வீடை கட்டி கம்பெனி கட்டி பெரிய ஆள் ஆயிட்டாங்க. அவங்க நம்ம தமிழ்நாடு காட்டாக திறந்துட்டு இருக்கோம். எப்படிதான் வரும் காலகட்டத்தில். சரியா? இப்ப இந்த மாதிரி அவங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நிலத்தை பிடிக்குது. அது பிரிட்டிஷ் அரசாட்சியே மாறுது. சரியா?
இந்த 1772 அந்த காலகட்டத்துல வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து அப்ப உள்ள வாரணி ஆஷ்டம், அதாவது அவர் தான் வந்து இப்ப இதுக்கு முன்னாடி வந்து இஸ்லாமிய படையெடுப்புன்னு இருந்துச்சு பார்த்துக்கேன். அப்பதான் இஸ்லாமியர்கள் குடியிருந்தாங்க. இப்ப இஸ்லாமியர்ல ஹிந்துல அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாரு பார்த்துக்கு. அப்ப வந்து ஹிந்து ஆக்குறாங்க. அப்பதான் ஸ்டார்டிங் ஆகுது, இந்த காலகட்டத்துல தான் ஆரம்பம் ஆகுது. அடுத்து வந்து சார் வில்லியம் ஜோன்ஸ், ஒரு அடுத்து வந்து 1784 அந்த காலகட்டத்துல வந்து சார் வில்லியம் ஜோன்ஸ் வந்து ஒரு நீதி அரசு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து வேத நூல்கள் இருக்கலாம், வேத நூல்கள் எல்லாம் படிக்கிறாங்க. படிச்சிருக்கேன், வேதம்னா அதுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு முதல்ல. ஏன்னா இந்த நீங்க சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கைத்தனமா தான் இருக்கு. ஏன்னா ஹிந்து மதம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சும்மா ஒண்ணும் இல்ல. அதுக்கு முன்னாடி இந்து மதத்துல ஒரு 4 வேதங்கள் இருக்கு. அதுல இந்த ரிக்வேதங்கள் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்போ அது வந்து ஒரு 1500 ஆண்டுகள்ல வந்து அது வந்து வந்துருச்சு, எழுதப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க சொல்றது ஒரு முட்டாள்தனமா இல்லையா? நீ சொல்றது பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பழமையான வேதம் இருக்கிறது சரியா, ஒரு 1500 to 1200 உள்ள வேதம், பழமையான நூல் கிடைக்கும். அதோட இது வந்து முழுக்க பிராமண சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்காங்க. அது அவ்வளவுதான். அது இருந்ததுக்கு ஹிந்து மதத்துக்கு சம்மந்தமே கிடையாது. வாழ்க்கை நெறிகளை பற்றி எழுதப்பட்டது அந்த வேதங்கள். கேள்விப்பட்டிருப்பேன், தலையிலிருந்து பிறந்தார் அதுக்கு வந்து காட்டன் ஆயிரும். 3500 ஆண்டுகளுக்கு பழமையான இதுதான். அதுக்கு ஹிந்து மதத்துக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொன்னல சார் வில்லியம் ஜோன்ஸ் இருக்காருல, இந்த வேதங்கள்லாம் படிக்கிறார். இந்த வேதங்கள்லாம் படிச்சு அவர் வந்து எல்லாத்தையும் ஹிந்து ஆக்கிட்டார். அநியாயமா இருக்கு. அதனால கிறிஸ்டியனா மாத்தினாரு ஒரு லாஜிக், அவரே இந்துவா மாத்தணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே பரப்பு கிடக்கு. பல சமயங்கள் இருக்கு, குலதெய்வ வழிபாடு, காட்டு இருக்கும். இதனால பல சமயங்கள் இருக்கு. இப்படி உருவானாலே இந்து மதம் பார்த்துக்கலாம். மற்றபடி வந்து நான் நண்பர்கிட்ட பேசின பார்த்துக்கேன், அவர் வந்து நல்லா படிப்பாரு, நிறைய விஷயங்கள் தெரியும். அப்ப நான் இதை பற்றி பேசிக்கும்போது மதத்தை பத்தி பேசுறேன். அப்ப வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோணுச்சு, இது வந்து இல்லையே கிடையாது. இல்ல ஆனா இதோட ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. நீங்க அப்போ நீங்க சர்ச் கூகுள் எடுத்து பார்த்தாலும் சரி, நிறைய ஒரு அறிஞர்கள் கேட்டாலும் சரி, ஹிந்து மதம் இந்த காணொலி வயால சொல்றேன், ஒருவேளை இந்து மதம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிரூபிச்சுட்டா நிரூபிச்சிருங்க பார்ப்போம், விவாதம் பண்ணலாம். 1900 வந்து உனக்கு வந்து ஒரு கணக்கு சென்சஸ் எடுக்கிறாங்க, கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. அப்பதான் உனக்கு வந்து யாரு ஆங்கில இந்தியன்லயோ, யாரு சைவன்லயோ, வைணவர்களையோ, யாரு குலதெய்வ வழிபாடு எல்லாம் சேர்த்து இல்லாதவங்க எல்லாம் நம்மளை வந்து இந்துவா மாத்தாங்க. அவங்க ஒரு உருவாக்கின ஒரு மதத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், வச்சுட்டு இருக்கோம். ஆனா வேற அவர் போட்டது எல்லாமே வெள்ளக்கார கொண்டு வந்ததுதான். இங்க புடிச்சுக்கிட்டு ஐயா இந்து சத்த சொல்ல இது நீ கூட விருப்பப்பட்டு போய் சேர்ந்துப்போ, விருப்பப்பட்டு போய் சர்ச்சில் போய் பேசினாலும் வணங்குவோம் சரியா. அதே மாதிரி இஸ்லாமியரும் வந்து விருப்பப்பட்டு போய் சேர்ந்தாங்க. ஆனா நம்மள ஒரே இரவுல வந்து மாத்திட்டாங்க. எனக்கு இந்து மதம் ஒண்ணு கிடையாது, மாத்திட்டாங்க. நான் திணிப்பு மாதிரிதான். நம்ம திணிப்பு மாதிரிதான் இது, நமக்கு தெரியாமே திணிச்சிட்டாங்க. இப்ப நான் ஹிந்துதான் அப்படி இருக்கு. என்ன பண்றது, இதை யார்கிட்ட சொன்னா ஒரு பெரிய ஒரு கலவரங்களே வச்சு உண்டு பண்றாங்க இந்த ஒரு மதத்தை வச்சு. பேசுனத வச்சே பெரிய கலவரம் உருவாக்க தேடி திருவாங்க நம்மள. சரியான ஆதாரங்கள் நம்ம ஒப்படைப்போம், அது வந்து பார்த்துட்டு சொன்னா சரி. வாதம் பண்ண வரலாம், யாராச்சும் கூப்பிடட்டும், விவாதம் பண்ண வரலாம். ஆனா வந்து நம்ம பேசுறது பொய் இல்லை, நடந்தது. மதங்கள் வந்து உருவாக்கப்பட்டது. கிறிஸ்டின் இஸ்லாமிய மதம் பிற்காலத்துல 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. மக்களை வந்து இவங்க அடிமைப்படுத்தி ஆடுறதுக்காக, லாப நோக்கத்துக்காக தான் இந்த மதங்களும் ஜாதிகளையும் உருவாக்கி இன்ன வரைக்கும் வச்சிருக்காங்க. இதுக்கு எனக்கு ரத்தம் வரும், அவனுக்கு ரத்தம் வரும், எனக்கு குழந்தை பிடிப்பு ஆசை இருக்கு, அவனுக்கு குழந்தை. எதுக்கு இந்த மதத்தை பிடிச்சிருக்கு எல்லாரும் பேசுவான், மதம் வேணாலும். ஆனா கடவுளையும் ஒப்பிடக்கூடாது, கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா நம்ம கடவுளுமே நம்ம கான்ட்ரவர்சி கொண்டு வரலாம். அவங்க இருந்தாங்க, நம்ம அவங்களை வழிபட்டு தனித்தனியா. அது மனிதனுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அரசியல் அவ்வளவுதான். அரசியல் நம்மளுக்கு என்ன கற்பிக்குது அதான நம்ம பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன பாடம் எடுக்கிறாங்களோ சின்ன பிள்ளைல இருந்து நம்மளுக்கு ஹிந்துவா வளர்த்துட்டாங்க. அப்ப நான் ஹிந்துவா தானே இருப்பேன். உனக்கு ஆதியில உனக்கு மாற்றம் தான் இல்லை, பட்டியல மாத்தினாதான். 50 சின்ன பிள்ளையிலேயே நீ வந்து ஒரு மதத்துக்கு உட்பாட்டவும் கிடையாது, நீ ஒரு மனிதன். உனக்கு சுருக்கமா சொல்லலாம், உனக்கு பாரசீகர்கள் கொண்டு வந்த மொழி பிழையால
ஹிந்து மதம்னு ஒண்ணு, ஹிந்து வார்த்தைன்னு ஒண்ணு உருவாச்சு, ஹிந்து ஆயிடுச்சு. ஹிந்து ஆயிடுச்சு. இங்க பிரிட்டிஷ்காரர்கள் வந்து இதுக்கு உங்களுக்கு ஆதாரம் உங்களால தர முடியும்? ஆதாரம் தான் இருக்கு. ஏன்னா அடிச்சு விட்ட வரும்டா, இருந்தாலும் அடிச்சு பார்த்தா ஆச்சரியம் இல்ல, ஒரே கையெல்லாம் ஒரே வலியா இருக்கு. நீங்களே காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். வலிக்கு நான் ஆதாரத்தை மேல போடுறேன், பார்த்துட்டு பதில சொல்லு சரியா?